ஹாய் தமிழக மக்களே, வெல்கம் டு நேஷன் ஷிட் மதுரை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்திய அளவில் அதிகமான வேகன்சிஸ் குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. சரியா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கீழே. அப்பதான் எந்த நோட்டிஃபிகேஷன் போட்டாலும் உங்களுக்கு டப்புன்னு அந்த நோட்டிஃபிகேஷனுடைய அந்த வீடியோடைய இது வந்துடும். சரியா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா P1 அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் போட்டுருக்காங்க மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம் வந்து லாஸ்ட் டேட்ன்ற நீங்கள் நோட் பண்ணிங்க. சரிங்களா, லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 ஆகஸ்ட். சரிங்களா, 1 ஆகஸ்ட்லேருந்து 21 ஆகஸ்ட் தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இதெல்லாம் லாஸ்ட் டேட்டு. ஸோ பிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர், மெயின் எக்ஸாம் வந்து நவம்பர். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்கன்னு சொல்லி. ரைட், நல்லது. சரியா, ஸோ இப்போ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா முழு தகவல்கள் என்ன படிக்கணும், சிலபஸ் என்ன, இது எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்ற ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளே, முதல்ல வந்து இந்த எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு ஏஜ் லிமிட் என்னன்றது தெளிவாக பார்த்துடலாம். சரியா, மினிமம் வந்து 20 வயசு முடிஞ்சிருக்கணும். சரிங்களா, மேக்ஸிமம் வந்து 30 வயசுக்குள்ள நீங்க இருக்கணும். அதாவது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா 1/8/2004க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். சரிங்களா, 2/8/1994க்கு பின்னாடி பிறந்திருக்கணும். சார் என் டேட் ஆஃப் பர்த் 2/8/1991. நீங்களே எழுதலாம். எப்படி கேட்டீங்கன்னா ஓபிசி பிரிவினருக்கு சரிங்களா 3 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ ஓபிசி பிரிவினர் இருந்தீங்கன்னா உங்க டேட் ஆஃப் பர்த் 2/8/1991 இருந்தாலும் எழுதலாம். சார் என் டேட் ஆஃப் பர்த் 1990. நீங்கள் ஒருவேளை SC ST பிரிவினராக இருந்தீங்கன்னா நீங்களே 5 இயர் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ SC ST பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா இதுல இருந்து 5 ஆண்டுகள் முன்னாடி போகலாம். சரிங்களா, அப்போ 5 ஆண்டுகள் முன்னாடி போகிறப்போ உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து 2/8/1989. அதுக்கு அடுத்து நீங்கள் பிறந்தவங்களாலும் எழுதிக்கலாம். ஸோ அப்போ வழக்கம் போல் மத்திய அரசு கொடுத்த மாதிரி ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகள் ஏஜ் லிமிட்டும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், SC ST பிரிவினருக்கு 5 ஆண்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. சரிங்களா, இதான் மகளே முதல் தகுதி. மகளே, ரெண்டாவது வந்து கல்வி தகுதி. யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம்? சில பேர் 10th முடிச்சிருப்பாங்க, சில பேர் 12th முடிச்சிருப்பாங்க, சில பேர் டிகிரி முடிச்சிருப்பாங்க, சில பேர் PhD முடிச்சு வீட்டில் பயங்கரமாக பிஸியாக இருப்பாங்க. சரிங்களா, ஸோ முதல்ல ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அவன் என்ன சொல்லிட்டானா, a degree in any discipline from a university recognized by the government of India. சரிங்களா, the candidate must possess a valid mark sheet degree certificate that he is a graduate, he registered and indicate the percentage of marks obtained a candidate while registering online. சரிங்களா, ஸோ எனி டிகிரி, இந்த டிகிரி தான் அவங்க சொல்லலை. BA முடித்தவங்க எழுதலாம், BSc முடித்தவங்க எழுதலாம், BE ME சரிங்களா, BSc BCA MCA என்ன வேணா எனி டிகிரி. சரியா, எந்த டிகிரி முடிச்சாலும் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். மக்களே, நீங்கள் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம். மூணாவது எக்ஸாம் எப்படி நடக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து பிலிம்ஸ் எக்ஸாம் மக்களே. சரியா, பிலிம்ஸ் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் 30 கொஸ்டின்ஸு, குவான்ஸ் 35, ரீசனிங் 35. சரிங்களா, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷ் நடக்கும். சரிங்களா, ஓகேங்களா, ரைட், ஓகே. இந்த எக்ஸாம் யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணீங்களோ அவங்க தான் மெயின்ஸுக்கு போக முடியும். அடுத்த ஸ்டேஜ் இருக்கு. சரிங்களா, ஸோ இவ்வளோ மக்களே இந்த எக்ஸாமு. சரியா, பேங்க் ஜாப்பு, லைஃப் செட்டில்டு. சரிங்களா, டிங் டான் ஒரு சேலரி வந்துடும். இது போக வந்து கவர்மெண்ட் லீவ்டேஸே உங்களுக்கு கிடைக்கும், பேங்கிங் ஹாலிடேஸும் உங்களுக்கு கிடைக்கும். இது பற்றி உங்களுக்கு வேறு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸாமுக்கு கிளாஸஸ் வந்து ஆன்லைன்லேயும் நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட்டில் போய்கிட்டு இருக்கு. அது பற்றின முழு தகவல் உங்களுக்கு தரோம். சரிங்களா, மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க மக்களே. பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.